வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் ஹெக்ஸகனல் லேமினா பார்க்க போகிறோம். ஹெக்ஸகனல் லேமினா கண்டிஷன் என்னன்னா ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜ் ஆர் சைட் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ப்ராப்ளம்: a regular hexagonal lamina of 20 mm side has one of its side rests in HP and 30 degree inclined to VP. While the surface of the plane makes 45 degree inclination with HP, draw its projection. இந்த ப்ராப்ளத்தில் கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து hexagonal lamina side 25 mm, resting condition one of its side rest on HP, then inclination to HP theta 45 degree, then inclination to VP pi value 30 degree. தென் ஹெக்ஸகன் எப்படி ட்ரா பண்ணா இதுதான் ஒன் ஆஃப் சைடு. இது நம்மளுடைய ஒன் ஆஃப் சைடு. இது இந்த பொசிஷன் தான் ட்ரா பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு நம்ம இந்த பொசிஷனில் வச்சு ட்ரா பண்ணோமா இது ஹெக்ஸகன் ஒன் ஆஃப் சைடு ரெஸ்ட் ஆன் ஹெச்பி கண்டிஷன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு XY ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து ஹெக்ஸகன் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு சைடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு ஹெக்ஸகனுக்கு எவ்வளோ ஆங்கிள்னு தெரியும், 120 டிகிரி. ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 120 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அடுத்த எண்டில் இருந்து மறுபடியும் 120 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. நமக்கு ஹெக்ஸகன் சைடு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 25 mm. மறுபடியும் இந்த ரெண்டு எண்டு பாயிண்ட்ல இருந்து 25 mmக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கார்னர்ல இருந்தும் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்க. தென் அடுத்து நமக்கு தெரியும் 25 mm சைடுன்னு இந்த ரெண்டு எண்டில் இருந்து அகெயின் இந்த ரெண்டு எண்டில் இருந்து என்ன பண்ணணும், 25 mm எடுத்து இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிங்களா, இதுக்கு ஆர்க் அடிங்க. தென் அகெயின் இந்த எண்டில் இருந்து ஒரு ஆர்க் அடிங்க. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஹெக்ஸகன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நேம் கொடுத்துங்க. A dash, B dash, C dash, D dash, E dash and F dash. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், இப்போ அப்சர்வர் கண்டிஷன் இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா, கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல எது விசிபிள் பாயிண்ட்ஸு, B dash, C dash, D dash விசிபிள் பாயிண்ட், ரிமைனிங் A dash, F dash, E dash invisible points. இப்போ இந்த லைன்ல இருந்து நம்ம எல்லா பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் அப்வர்ட் டைரக்ஷன்ல டிரா பண்ணணும். அடுத்து இதுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணிருங்க. தென் நேமிங் கொடுத்துருங்க. B வந்து விசிபிள், தென் A வந்து இன்விசிபிள். சிமிலர்லி CF, தென் DE. இப்போ இந்த மூணு பாயிண்டையும் ஜாயின் பண்ணா இது நம்மளுடைய ஹெக்ஸகன் ஃப்ரண்ட் வியூ. அடுத்து நமக்கு டீட்டா கொடுத்துருக்காங்க. டீட்டா 45 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து 45 டிகிரிக்கு ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணிடுங்க.
அடுத்து இப்போ இந்த 3 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 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 லைனு இந்த டைமென்ஷனுக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ட்ரா பண்ணணும். இந்த இன்க்ளினேஷன் லைனில் ட்ரா பண்ணணும். மூணு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டோம். தென் இப்போ இதை ஜாயின் பண்ணிங்களா, இது நமக்கு இது இன்க்ளினேஷன் அபவுட் ஹெச்பி கண்டிஷன். இப்போ நம்ம அப்சர்வர் மேலேருந்து பார்க்கணும். மேலேருந்து பார்க்கும்போது நம்மளோட டாப் வியூ ஃபார்ம் ஆகும். இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் லைன், வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைனு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும் இந்த 3 பாயிண்டில் இருந்துமே. அடுத்து இந்த வியூவில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் இருந்து நம்ம எல்லா பாயிண்ட்லையுமே நம்ம ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த பாயிண்ட் ஏவும் ஏ டேஷ் மீட் பண்ணுற பாயிண்ட்டை மறுபடியும் நம்ம மார்க் பண்ணணும். தென் ஏ டேஷ் நேம் கொடுத்துக்கோங்க. தென் பியும் பி டேஷ் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. தென் சியும் சி டேஷும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. தென் டி டேஷ் இ டேஷ் அண்ட் எஃப் டேஷ். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய இன்க்ளினேஷன் பொசிஷன் அபவுட் ஹெச்பி 45 டிகிரியில் நம்மளுடைய டாப் வியூ. அடுத்து நமக்கு பை வேல்யூ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. அதுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் மார்க் பண்ணதும் ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணி 30 டிகிரிக்கு ஒரு இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த நம்மளுடைய இன்க்ளினேஷன் பொசிஷன் இருக்கிற டாப் வியூ அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இங்கே இந்த இன்க்ளினேஷன் லைனில் ட்ரா பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயர் ஷேப்பை நான் மார்க் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை அப்படியே நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் நேம் கொடுக்குறேன் 1 2 3 4ன்ட்டு. இப்போ இந்த ரெக்டாங்குலர் நான் என்ன பண்ணுறேன், அந்த லைனில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நேம் கொடுத்துங்க 1 2 3 4. அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்க, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 2ல இருந்து பி டிஸ்டன்ஸு, தென் 1ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ், தென் 2ல இருந்து சி டிஸ்டன்ஸ். இந்த 3 டிஸ்டன்ஸுமே நம்ம என்ன பண்ணுறேன், இந்த ரெக்டாங்குலரில் மார்க் பண்ணுறேன். இப்போ ஏ டேஷ் பி டேஷ் அண்டு சி டேஷ் 3 பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து இதில் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு அந்த லைன் ட்ரா பண்ணிங்க சரிங்களா, அந்த லைனு ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. 3 பாயிண்டில் இருந்துமே லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். தென் அதுக்கு நேம் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். இப்போ நமக்கு எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருக்குது, 6 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த 6 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு இந்த சேம் டைமென்ஷனில் ஹெக்ஸகன் இன்க்ளினேஷன் பொசிஷனில் நம்ம ட்ரா பண்ணிடுவோம். அடுத்து நம்மளோட வியூ பார்க்கணும். நம்மளோட வியூ அடுத்தது இது வந்து டாப் வியூ. இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். தென் இதுலேருந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைனு அப்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த இன்க்ளினேஷன் லைன்லேருந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. ஏ டேஷ்
மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு ஏ கொடுத்துக்குங்க. தென் அகெயின் பி, சி, டி, இ அண்ட் எஃப். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஹெக்ஸகன் இன்க்ளைன்ட் அட் ஹெச்பி அண்ட் விபி பொசிஷனில் ஃபார்ம் ஆகும் ஃப்ரண்ட் வியூ. தென் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஆல் டைமென்ஷன் ஆர் என்எம்எம் கம்பல்சரி எழுதணும். இதுதான் ஹெக்ஸகன் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி கண்டிஷனில் இன்க்ளைனேஷன் அபவுட் ஹெச்பி அண்ட் விபி பொசிஷன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.